Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney Plus Hotstar-இல். Max Hair Clinic, India's leading hair regrowth experts. என்னோட பொண்ணே இவ்வளவு மூளை முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்ட குழந்தை, அவளுக்கு ஒரு ஃபிசியோதெரப்பிக்காக நாங்கள் ஆரம்பித்த ஸ்விம்மிங் தான். அவள் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் தமிழ்நாடுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்விம்மிங்கில் போய் சில்வர் மெடல் ப்ளஸ் வந்து 3 lakhs கேஷ் ப்ரைஸ். ஸ்பெஷல் சைல்டாக இருக்காங்கன்னா அவங்க என்ன மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கணும்? அதாவது முதல்ல வந்து அந்த குழந்தைய சுத்தமாக பார்க்கணும். காலையில் எழும்பி பல்லு தேய்க்கிறதுலேருந்து அவனோட பர்சனல் ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஃபிட்ஸ் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அது நிறைய பேருக்கு சொன்னால் புரியவே மாட்டேங்குது. என்னோட பொண்ணுக்குமே ஃபிட்ஸ் என்னைக்கு கண்ட்ரோலுக்கு வந்ததோ அதுக்கப்புறம் தான் அவளோட ஸ்பீச் டெவலப்மெண்ட் வந்துச்சு, காக்னேஷன் வந்துச்சு, மொபிலிட்டி வந்துச்சு. அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கூட பிறந்தவங்க நம்ம ரத்தம். நம்மளே பார்த்துக்காம இன்னைக்கு ரெசிடென்ஷியல்னு பேசினா அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். யோசித்து பாருங்க. நிறைய பேர் வந்து அவங்க தொற்றுவாங்களோ அப்படிங்கிற பயம் நம்ம சொசைட்டியில் இருக்குது. தொட்டுட்டா எதுவும் ஆயிருமா? அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னோட ஃபேமிலியில் உள்ளவங்களாம் சேர்ந்து சென்னையில் வந்து வண்டலூர் ஜூக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது போய் வீல் சேர் கேட்டால் வீல் சேரே இல்லை. பரிதாபத்துக்குரிய விஷயமே அதுதான். பப்ளிக்கில் வச்சுருக்காங்க, கணக்குக்கு வச்சுருக்காங்களே தவிர அதை யூஸ் பண்ணுற லெவலில் எந்த வீல் சேருமே இல்லை. ரெஸ்ட் ரூம் போனால் பக்கத்தில் அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும். நார்மலாக உள்ளவங்கெல்லாம் அங்கே போய் இவங்க யூஸ் பண்ணாத முடியாத அளவில் அழுக்கு பண்ணி தான் போடுறாங்க. ஸோ ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு மீட்டிங்க்கோ ஒரு இதுக்கோ கான்ஃபரன்ஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போனால் இந்த குழந்தைங்களால ஈவன் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட ப்ராப்பராக போக முடியல. நீங்கள் 500 ஃபீஸ் சொன்னதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு மேம். ஏன்னா அதுவும் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக கொடுக்கணும்னு இல்லை. சில பேர் எடுக்கிறவங்க கொடுங்க இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபினான்ஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒன்று வந்து மெயினாக வந்து எங்களோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி தராங்க. அப்புறம் கம்பெனியிலேருந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் வரும். ப்ளஸ் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து அந்த எம்இ ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு ஒரு 3 ஸ்டாஃபோட சேலரி கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் வச்சு கடவுள் காட்டுற கருணையில் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ பார்க்குற நிறைய பேருக்கும் வந்து இப்போ டொனேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ அவங்க வந்து எது மூலமாக டொனேட் பண்ணலாம் மேம்? அது எங்களை காண்டாக்ட் பண்ணால், எங்களோட நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணால் எங்களோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கு பண்ணலாம். ஃபுட் ஸ்பான்சர் இப்போவும் சிலவங்க ஃபுட் ஸ்பான்சர் கொடுக்குறாங்க, வெஜிடபிள்ஸ் சிலவங்க கொடுக்குறாங்க, கிராசரிஸ் கொடுக்குறாங்க. சில கம்பெனிஸில் அவங்க சிஆர்எஸ்ஆர்லேருந்து எங்களுக்கு ஃபர்னிச்சர்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எதுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்களா அந்த நீட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஆனால் எங்களோட கோட்பாடு என்னென்னா, ஒரு 10 கட்டு கீரை தான் ஒருத்தங்களுக்கு வாங்கி தரதுக்குள்ள இது இருக்குது அப்படின்னா அதை கொடுத்தா கூட நாங்கள் சந்தோஷமாக வாங்கி நாங்கள் குக் பண்ணி கொடுப்போம். இவ்வளோதான் ஸ்லாப், நீங்கள் இவ்வளோதான் தரணும் அப்படின்றதெல்லாம் எங்ககிட்ட எதுவுமே இல்லை. இன்னொரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி ஏன் இந்த ஃபுட்டுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு ஸ்பான்சர் ஒருத்தங்க 5000 rupees தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களோட கோஆர்டினேட்டர்கிட்ட அவங்ககிட்ட மெசேஜ் போயிட்டு இருந்தது. மார்னிங் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டார். இது எனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃபோனுக்கு ஒரு கால் திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வருது. மேடம் எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல் தானே? ஆமாம். இங்கே காலையில் திடீர்னு இங்கே நியர்பை ஒரு ஸ்கூலில் ஸ்கவுட்ஸ்க்கு ரெடி பண்ண 80 பேக்கெட்ஸ் சப்பாத்தி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது மேம், உங்கள் ஸ்கூலுக்கு தந்தால் வாங்கிப்பீங்களா? ஸோ நான் என்னோட கோஆர்டினேட்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபுட்டுக்கு சொல்கிறாங்க. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இன்னைக்கு ஃபுட்டு கொடுக்க வேண்டிய ஸ்பான்சர் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்போ நான் என்ன அதில் உணர்ந்தேன் அப்படின்னா, மனுஷனே கையை விரிச்சா கூட கடவுள் எங்கிருந்தோ அந்த பிள்ளைங்களை சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதனால எனக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அன்னைக்கு அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக சப்பாத்தி கிரேவி சாப்பிட்டு இருந்தாங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு மெமரி. தென் இப்போ நம்ம நிறைய வந்து எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல் பற்றி பேசிட்டு இருந்தோம் மேம். அதுக்கப்புறம் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அதாவது அந்த மறுவாழ்வு வந்து நான் மோஸ்ட்டாக கேள்விப்பட்டது வந்து இப்போ ஆல்கஹாலிக்காக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சோ இல்லை மென்டலி சேலஞ்சோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மறுவாழ்வு நீங்கள் அமைச்சு கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக என்கிட்ட இருக்க ஒரு பையன் வீட்டில் வந்து 2 பசங்களுமே 3 பசங்களில் 2 பேர் ஸ்பெஷல் சைல்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை அவன் ஓரளவு சொன்னால் நம்ம கம்யூனிகேஷன்லாம் இது பண்ணுற பையன். அவனை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி ஒரு ஹோட்டலில் ஹவுஸ் கீப்பிங்க்கு நாங்கள் வந்து அவனை ஜாபுக்கு நாங்கள் சேர்த்துட்டோம். இப்போ 2 இயர்ஸாக அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுதானே ரீஹாபிலிட்டேஷன். வாழ்வே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு. அவன் எங்கே ரெடி ஆகிட்டா நல்லாவே அவனோட இண்டிபெண்ட்டாகவே இப்போ ஒவ்வொரு ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஷாம்பு சோப்பு இதெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஒவ்வொருத்தரும் கஸ்டமர்ஸ் வெளியே போகும்போது அங்கே என்னெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களோ அவன் அது கரெக்டாக போய் அவன் அதெல்லாம் வச்சு அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிறான். ஸோ அது ஒரு பெரிய ரெக்கார்டு எனக்கு. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயினப் பண்ணிகிட்ருக்கோம் பசங்களை. ஆனால் பேரண்ட்ஸோட வில்லிங்னஸ் இருந்தால் மட்டும்தான் அனுப்ப முடியும். இப்போ அந்த பேரண்ட் வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, கூட்டிகிட்டு வாங்க கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒபே பண்ணி விட்டனால அங்கேயும் ஒர்க் பண்ணுற இடத்துல அவனை நல்லா பார்த்துக்கிறனால எந்த பிரச்சனையுமே இல்லை, சந்தோஷமாக இருக்கான். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, என்னோட பொண்ணே இவ்வளவு மூளை முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்ட குழந்தை, அவளுக்கு ஒரு ஃபிசியோதெரப்பிக்காக நாங்கள் ஆரம்பித்த ஸ்விம்மிங் தான்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை மாதம் நடந்த நேஷ்னல் இதில் அவள் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் தமிழ்நாடுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்விம்மிங்கில் போய் சில்வர் மெடல் ப்ளஸ் வந்து 3 lakhs கேஷ் ப்ரைஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தா. அது ஒரு மறுவாழ்வு தானே, ஒன்றுமே ஆகாத குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை. ஸோ இந்த மாதிரி டான்ஸில் சிலவங்க வந்து ஸ்பெஷலாக இருக்காங்க. கோயம்புத்தூரில் போய் போன தடவை எபிலிட்டி 2020 ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 3 years போயிட்டுருக்கு. அதில் ஒரு பையன் போய் டான்ஸ்க்கு அவன் வந்து 3000 கேஷ் ப்ரைஸ் அவன் வாங்கிட்டு வந்தான். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த லெவல் வரும்போது நாங்கள் இவங்களெல்லாம் அத்லெட்டிக் இதில் கொண்டு வந்துடுவோம். ஸோ ஒரு குழந்தை வந்து படிக்க தான் முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா பூண்டு உரிக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருந்து உரிப்பாங்க. ஒருத்தங்க வெங்காயம், அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறதுனா வெங்காயம் உரிப்பாங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் பென் ஸ்டாண்ட் அழகாக பண்ணுவாங்க. மாலை அழகாக கோப்பாங்க. அகல் விளக்குக்கு வந்து பெயிண்டிங் ஊற வச்சு மிஸ் வந்து கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதை இத்தனை விளக்கு எண்ணி வச்சு நீ ஒரு தடவை எண்ணிட்டு போய் தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி என்ன பண்ணணும் எல்லாமே பண்ணும்போது அந்த குழந்தை அது செய்யும். அவுட்டர் ஷெல் மட்டும்தான் ஒருத்தனுக்கு பெயிண்ட் பண்ண முடியும், ஏன்னா ரொம்ப ஃபைனாக பண்ணுறதை அவன் பண்ண மாட்டான். ஸோ அவங்க பிரித்து பண்ணும்போது அடுத்த லெவல் கண்டிப்பாக வந்து சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஷார்ட் புட் த்ரோ, அத்லெட்டிக்கு, ஸ்விம்மிங், யோகா, சிலம்பாட்டம், இது எல்லாமே நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்த காம்படிஷன்ஸ் வரும்போது இந்த குழந்தைங்களை ஒவ்வொருத்தரையாக நான் வந்து வெளியே கொண்டு வந்துடுவேன். ஸ்கூல்லேயே நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே உள்ளே கொண்டு வரது கஷ்டம் மேம், நார்மல் ஸ்கூல்ஸில் சொல்கிறேன். பட் ஒரு ஆக்டிவிட்டியாக ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஆர்டிஸ்டிக்காக எல்லா விதமாகவே நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு மேம். அதே மாதிரி இப்போ பேரண்ட்ஸ் ஆகட்டும், இப்போ உங்கள் வீட்டில் இப்போ ஸ்பெஷல் சைல்டாக இருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கணும்? அதாவது முதல்ல வந்து அந்த குழந்தைய சுத்தமாக பார்க்கணும். காலையில் எழும்பி பல்லு தேய்க்கிறதுலேருந்து அவனோட பர்சனல் ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தாவே பாதி வந்து அவன் நல்லா ஹெல்த்தியாக இருப்பான். அடுத்தது ஃபுட்டு, ஓவர் டம்பிங் இருக்கவே கூடாது. பசிக்குதுன்னு சொல்கிறான்னு 10 தோசை 15 தோசை 15 இது சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் இல்லாமல் ஒரு நார்மலாக அவன் மொபிலைஸ் ஆகிறதுக்கு தேவையான அளவு நியூட்ரிஷனாக ஃபுட்டு கொடுத்தாவே அடுத்த சக்ஸஸ். அப்புறம் ஃபிட்ஸ் வராமல் பார்த்துக்கணும். ஃபிட்ஸ் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அது நிறைய பேருக்கு சொன்னால் புரியவே மாட்டேங்குது. என்னோட பொண்ணுக்குமே ஃபிட்ஸ் என்னைக்கு கண்ட்ரோலுக்கு வந்ததோ அதுக்கப்புறம் தான் அவளோட ஸ்பீச் டெவலப்மெண்ட் வந்துச்சு, காக்னேஷன் வந்துச்சு, மொபிலிட்டி வந்துச்சு. படுத்திருந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உட்காரதுக்குள்ளது நம்ம ஃபிசியோ கொடுக்கும்போது வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பேலன்ஸ் ஃபுட்டு, நல்ல ஸ்லீப்பு, பர்சனல் ஹைஜீன், மெடிசன் இதெல்லாம் இருக்கணும். அது போக கொஞ்ச நேரமாவது அந்த குழந்தை கூட அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் அதுக்குள்ளே சக்ஸஸை நம்ம பார்க்க முடியும். இப்போ எங்கள் வீட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே அவளை ரிலேட் பண்ணி தான் எங்களோட லைஃபே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்னதோ பெருசோ அவளுக்கு எங்கே போக முடியலையோ அங்கே நாங்கள் யாருமே போக மாட்டோம். அவளுக்கு எங்கே போக முடியும்னா நாங்கள் அதுக்கு எல்லாமே பிளான் பண்ணி நடக்க வேண்டிய இடத்துல நடத்தி, தூக்க வேண்டிய இடத்துல தூக்கி, எல்லாரும் நாங்கள் அதுக்கு ஃபிட் ஆகி எங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி அவளையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த இடத்துக்கே போவோம் ஒவ்வொரு விஷயமுமே. ஸோ எல்லாருமே இந்த குழந்தைங்களும் அவங்களுக்கு எல்லா ஃபீலிங்ஸும் இருக்குது. தொட்டால் என்னன்னு தெரியும், வலி தெரியும், அன்பாக சொன்னால் தெரியும், கோவப்பட்டால் தெரியும். ஸோ வீட்டில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம ரத்தம். நம்மளே பார்த்துக்காம இன்றைக்கி ரெசிடென்ஷியல்னு பேசினா அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் யோசித்து பாருங்கள். நாங்கள் நிறைய பேரை ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான் என் கூட பிறந்தவன் அப்படின்னு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சமுதாயத்துக்கும் மற்ற பேரண்ட்ஸுக்கும் தெரிய வேண்டியதுன்னா கூட பிறந்த எங்கள் பிள்ளைங்களுக்கே ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் எதை டீச் பண்ணணும்னா அவனால தான் நீ உனக்கு எல்லா பிளெஸ்ஸிங்குமே, அவன் தான் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பிளெஸ்ஸிங், அவனால தான் உனக்கு எல்லாமேன்னு நம்ம சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைகள் அவங்கள பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி வரும்போது எல்லா கேரமும் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை கிடச்சிரும். இப்போ எங்கள் வீட்டில் என்னோடய வீட்டில் என் ஹஸ்பண்ட் அப்படி தான் என் பையனை வளர்த்தாங்க. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். என் பையன்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் சாக்ரிஃபைஸ் தான். அவன் என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயத்துலலாம் அவளுக்காக அவன் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணான். இன்றைக்கி அவன் நல்லா இருக்கான். அவனுக்கு கிடச்சிருக்க எல்லாமே பிளெஸ்ஸிங்காகவே இருக்குது. அதை பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும். நமக்கு எப்படி கிள்ளுனா வலிக்குதோ அதே மாதிரி தான் அவனுக்கு வலிக்கும். ஒன்றும் பேச தெரியாது, புரிய தெரியாது, ஆனால் அவனால் ஓரளவாவது யூகிக்க முடியும். ஆனால் அந்த குழந்தைகிட்ட இருந்து கிடைக்கிற பிளெஸ்ஸிங் வேறு லெவலில் இருக்கும். அதை ஒவ்வொரு பேரண்ட்டுமே கூட பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லிக் கொடுத்துட்டாலே ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதுலேருந்து எல்லா விஷயமுமே போயிடும். ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கு ஏன் வரல அப்படின்னா அவனை கொண்டு விடுறதுக்கு யாருமே இல்லை. அவன் அண்ணன் இருக்கான், அக்கா இருக்கான், அவன் எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டான், குளிக்க வைக்க மாட்டான். ஸ்கூலுக்கு வர அன்றைக்கி குளித்து பல்லு தேய்ச்சிட்டு வருவாங்க. மற்ற நாள் 1 வீக் லீவ் விட்டுருங்க, என்னைக்கு குளிக்க வைப்பாங்க, என்னைக்கு பல்லு தேய்ப்பாங்கன்னே தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து 2 குழந்தைங்க இருந்தால் 2 கண்ணு நமக்கு எப்படி முக்கியமோ 2 கண்ணையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். நான் அப்படி தான் பண்ணினேன். ஏன்னா என் பையனுக்கு அதாவது யூனிஃபார்ம் இருக்குது, ஷூ இருக்குது, டை இருக்குது, எல்லாமே இருக்குன்னு போடும்போது இந்த குழந்தைக்கு தவழ்ந்து தான் வந்து உட்காந்துருக்கும். அது ஆசைப்பட்டு கேட்கும். இதுக்கு எதுவுமே போட முடியாது. அதுக்காகவே நான் என்ன பண்ணினேன்னா ஸ்கூல் ஆரம்பித்தப்புறம் யூனிஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணேன், ஐடி கார்டு ஸ்டார்ட் பண்ணேன், லஞ்ச் பேக் ரெடி பண்ணேன், ஸ்போர்ட்ஸ் வேர் ரெடி பண்ணேன்,
அவள் கேட்பா, அவன் அண்ணாக்கு டைரி இருக்குது, எனக்கு டைரி வேணும். ஸோ யாரும் எல்லாத்துக்குமே சமம் கிடையாது. கண்டிப்பா மேம். என்ன அவங்களால கொஞ்சம் குறைபாடுகள், அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் கொஞ்சம் தேவை இருக்குது, அன்பு கொஞ்சம் அதிகமாக தேவை இருக்குது. மற்றபடி இந்த பிள்ளைங்க தான் ரியலி பிளெஸ்ட், தே ஆர் ஏஞ்சல்ஸ், தே ஆர் ஆல்ரெடி புக் ஃபார் ஹெவன். அவ்வளோதான். எந்த பாவமோ எந்த கஷ்டமுமே அறியாமல். ஆனால் அவங்க லைஃபெல்லாம் நினச்சி நான் ரொம்ப கொஞ்ச நேரம் அப்படி தனியாகிட்டேன்னா நினச்சேன்னா என்னால் அதுக்கப்புறம் இருக்கவே முடியாது. அதனால் நான் என்ன எப்போவுமே நான் ஆக்கியபைடாக வச்சுருப்பேன். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸோடைய மனசுலையுமே எனக்கு பிறகு யாருன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பெற்ற பேரண்ட்ஸையே எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் போட்டு போயிடுறாங்க, சாப்பாடு கொடுங்க. இந்த குழந்தைங்க யார், இந்த குழந்தைங்க யாருன்னு சொல்லுவோம். நான் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறது அப்படி தான். ஃபஸ்ட்டு சிப்ளிங்ஸ்க்கு கற்றுக் கொடுங்க. கூட பிறந்தவனே பார்க்கலன்னா எப்படி அடுத்தவன் பார்ப்பான்? அதையும் தாண்டி பார்க்க முடியல, அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சர் நம்ம எல்லாருமே இருக்கோம். யாரோ 2 பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்க அடுத்த இது போகும். அப்படி ஃபீல் பண்ணி ஃப்யூச்சரை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு இன்றைக்குள்ளது கையில் இருக்கிறத விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஐடியாஸ் கொடுத்து போயிட்டுருக்கு. இப்போ பேரண்ட்ஸ் பற்றி சொன்னீங்க எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்னதான் பார்த்துக்கிட்டாலுமே இப்போ இந்த சொசைட்டி ஒரு விஷயம் இருக்குது மேம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பஸ் தான் நான் சொல்வேனே, எல்லாருமே ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. ரேம்ப் ஏதோ 1-2 பஸ் அது மாதிரி பண்ணாங்க, பட் அது பண்ணவே இல்லை. ஸோ இப்படி இருக்கிறப்ப அதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மன வருத்தம் வரும்ல மேம். ஏன் எல்லாரையும் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இதுலேயே கொஞ்சம் தாழ்த்துற மாதிரி தான் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக பப்ளிக்கு இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதே ரொம்ப ஃபஸ்ட்டு கஷ்டம். ஏன்னா அந்த ஃபிட்ஸ் வர குழந்தைங்களெல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க காரில் அந்த மாதிரிலாம் போயிடறாங்க, ஆட்டோவில். மேக்ஸிமம் பேர் வெளியே கூட்டிகிட்டே வரதில்லை. வெளியே கூட்டிகிட்டு வரதே அவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது அப்படி தான். அந்த குழந்தைங்கள சின்ன பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்கன்னு. இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்களோ கூட்டிகிட்டு போகலையோ, நம்ம ஸ்கூல் சைட்லேருந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாத்துலேயுமே அந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆனால் பேரண்ட்ஸ்கிட்ட நாங்கள் சொல்கிறது அப்படி தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண வைக்கணும். அப்போ தான் பப்ளிக்கில் அவன் 4 தடவை போகும்போது வெளியே உள்ள காரியங்களை அவன் கற்றுக்க முடியும். ஒரு ஹோட்டல் போனால் தான் பேசிக்காக டேபிள் மேனஸ் என்னன்றது தெரியும். வீட்டில் அப்படி இல்லை, எங்கேயோ உட்காந்து சாப்பாடை ஊட்டுவோம். அந்த குழந்தை வெளியே ஆக்சுவலாக ஒரு அவுட்டிங்கே அவங்களுக்கு நிறைய லெசன்ஸை கற்றுக் கொடுக்குது. வெளியே போனால் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நாங்கள் நிறைய ஃபீல்ட் ட்ரிப் போவோம், நிறைய அவுட்டிங் கூப்பிட்டு போவோம். அதுலேயே நிறைய சேஞ்சஸ் வரும். ஆனால் நம்ம சொசைட்டி வந்து ஏற்றுக்கணும். இந்த குழந்தைங்க வந்து அவங்க நிறைய பேர் வந்து அவங்க தொற்றுவாங்களோ அப்படிங்கிற பயம் நம்ம சொசைட்டியில் இருக்குது. தொட்டுட்டா எதுவும் ஆயிருமா? அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்களாம் ஒரு ஏஞ்சல்ஸ். கண்டிப்பாக அந்த குழந்தைங்க தொட்டாலே அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். நம்ம சொசைட்டி மாறணும். பஸ்ஸில் ஒருத்தங்க போனாங்கன்னா ஒரு குழந்தைய வச்சுட்டு நிற்க முடியாமல் ஒரு அம்மா நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தைய நடந்து தூக்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஒன்றும் அந்த குழந்தைய வாங்கணும். குழந்தைய வாங்குறதுக்கு அவங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் அந்த அம்மாமாருக்கு அது கொஞ்சம் இடம் கொடுக்கணும். இப்படியெல்லாம் நம்ம சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சுன்னா மட்டும் இந்த பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நிறைய மேடை போட்டு பேசுகிறாங்க. ப்ராக்டிக்கலாக நான் எதையுமே எங்களால் வந்து அஃபோர்ட் பண்ணி அவையில் ஆக முடியல. ஆக்சுவலி சில கடைக்கெல்லாம் இப்போ எங்கள் பொண்ணையே நாங்கள் முந்தி கூட்டிகிட்டு போனால் கேட்பாங்க. வந்து என்ட்ரன்ஸில் ஓடி வந்து கேட்டிருக்காங்க சேலத்தில், எதுக்குமா இந்த பொண்ணெல்லாம் நீங்கள் வந்து இப்படி கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்க அப்படிம்பாங்க. கஷ்டம்லாம் படுத்தலைங்க, அவங்களுக்கு வந்து உலகம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறது தான் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து அப்படி வேண்டாம் வெறுப்பாருன்னா நானே கேட்டிருக்கேன், இந்த குழந்தை உங்கள் கடைக்குள்ளே வரக்கூடாதுன்னா நாங்கள் ஃபேமிலியே வரல அப்படின்னு. இல்லை அப்படி கேட்கலங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மழுப்புவாங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நாங்கள் எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போய் எக்ஸ்கலேட்டரில் எல்லாமே கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ கடந்த ஒரு மாதமாக என்னோடய ஃபேமிலியில் உள்ளவங்களாம் சேர்ந்து சென்னையில் வந்து வண்டலூர் ஜூக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே போய் கார்லேருந்து அவளை கீழே இறக்கி கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா அவள் கொஞ்சம் தான் அவளால் நடக்க முடியும். குவாட்ரி போர்டில் போய் வீல் சேர் கேட்டால் வீல் சேரே இல்லை. பரிதாபத்துக்குரிய விஷயமே அதுதான். பப்ளிக்கில் வச்சுருக்காங்க, கணக்குக்கு வச்சுருக்காங்களே தவிர அதை யூஸ் பண்ணுற லெவலில் எந்த வீல் சேருமே இல்லை. போய் கேட்டால் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் நான் பப்ளிக் வைக்கிறேன், அப்படி சொல்கிறவங்களோட குழந்தையோ அவங்க சொல்கிறவங்களோட சிஸ்டரோ ஒய்ஃபோ அந்த வீல் சேர்லேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஏற்கனவே மனசளவில் நொந்து போய் தான் வர்றவங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அந்த வீல் சேர் கொடுத்துருக்கு, அந்த குழந்தைக்கு அந்த உலகம் என்னன்னு காட்டுறதுக்கு. இப்போ பப்ளிக்கே நமக்கு வந்து கரெக்டாக இதை அவைல் பண்ணலைன்னா எப்படி அந்த வீல் சேர் வந்து ப்ராப்பரா இல்லையா மேம்? ப்ராப்பரா இல்ல. ஓகே. அந்த வீல் சேர் வந்து ஒரு 4 தடவை உருட்டுற அளவுக்கு கூட அந்த வீல் சேர் உருளவே மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் வீல் வந்து கழண்டு வர்ற மாதிரி ஆயிடுது. ஸோ இருக்கவங்களே பயந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்ட்டும் இல்லை, கரெக்டான கண்டிஷன்ல வீல் சேரும் இல்லை. அதுவும் அந்த ஜூலெல்லாம் நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரம் நிறைய தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் வந்து எல்லா பப்ளிக் பிளேசஸ்லையுமே நல்ல கண்டிஷனோட வீல் சேர்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வர முடியும். பேரண்ட்ஸுக்கும் அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இல்லைனா கையை பிடிச்சி தூக்கிட்டுலாம் போகவே முடியாது இன்றைக்கி இருக்க ரஷ்ல. ஸோ அது வந்து அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா
நம்ம சொசைட்டியில் அந்த குழந்தைங்களையும் வெளியே கொண்டு வரலாம் சாதாரணமாக. இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்காங்க, மென்டலி சேலஞ்சு இருக்காங்க மேம், அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அண்டர்கோ பண்ணுவாங்க? ஆக்சுவலி ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்கிறத விட எங்ககிட்ட இருக்கிறது மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு தான். ஸோ வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுனா நம்ம கை காலுக்கு செய்ய வேண்டியது ஃபிசியோ எக்ஸசைஸ் தெரப்பிஸ் போயிடலாம். இந்த பிள்ளைங்களுக்கு மென்டலி சேலஞ்சுனால வேற எதுவும் பெரிய மெடிகேஷன் போக முடியாது. ஒன்லி ஃபார் எபிலெப்சி கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா எபிலெப்சி கொடுத்தா தான் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வைக்க முடியும். ஏன்னா ஃபிட்ஸ் வந்துடும், ரொம்ப உயிருக்கே ஆபத்து அந்த மாதிரிலாம் போயிடும். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து தெரப்பி தான் நிறைய கொடுக்க வேண்டியது வரும். தெரப்பினா உட்காந்து அவங்களுக்கு ஃபிங்கர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அதுக்குரியது, அப்புறம் உட்காந்து ஸ்பீச்சுனா பேசி குரூப் ஆக்டிவிட்டி நிறைய தருவோம். விளையாடுறது எல்லாமே குரூப்பில் பண்ணும்போது அது அழகாக ஒருத்தர் பார்த்து அவங்க பண்ணும்போது பார்த்து இமிட்டேட் பண்ணி நிறைய செய்வாங்க. ஸ்பீச் இருக்குது, ஃபிசியோ இருக்குது, ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குது, அது போக இந்த ஸ்விம்மிங், இது எல்லாமே பார்ட் ஆஃப் த தெரப்பி தான். சிலம்பம் எல்லாம் சொல்கிறோம்ல, இது எல்லாமே இதில் தெரப்பியில் தான் ஆக்சுவலாக வரும். ஏன்னா அவன் நின்று செய்ய முடியாதுன்றதுலாம் ஒரு கால் 2 கால் ஆட்டோமேட்டிக்காக 2 கை இது எல்லாமே வரும். ஸோ அவனோட மூளையே அதை வந்து அமைதிப்படுத்தும். யோகா இருக்குது, அதில் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வரும்போது எல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம கொடுக்கும்போது பேரண்ட்ஸ் நினைக்கிற மாதிரி வந்து பெரிய கலெக்டராகவோ ஐபிஎஸ்ஸாவோ ஆக முடியாது. ஆனால் அவனை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கூலுக்கு இப்படி அதாவது எப்படி ஆக்குப்பைடாக வச்சுருக்க ஒரு ஸ்கூலுக்கு நல்லா அனுப்புனாங்கன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக அவனுக்கு ஏடிஎல் ஆக்டிவிட்டி எல்லாம் செஞ்சு அவனும் ஒரு மனுஷனாக கண்டிப்பாக அவனை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறப்ப தான் ஒருத்தவங்க வந்து இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சு மேம், அவங்க வந்து ஐஏஎஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியுமே இல்லை நீங்கள் வந்து டிசேபிள்டு பர்சன்னால உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து மறுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் போராடி தான் அப்புறம் தான் அவங்க பொசிஷனே கிடச்சிது. ஸோ இந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? பிகாஸ் அவங்க வந்து குவாலிஃபைடாக இருக்காங்க, அப்படிந்தும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தட்டி பறிக்கிறதுனா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது? ஆக்சுவலாக மேம் இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு அவங்க லைஃப்பும் பாவம். இப்போ ஃபிசியோ தான் லைஃப்னு இப்போ என் பொண்ணெல்லாம் இருக்கும்போது அவளோட உடம்பு வலி எவ்வளோ இருக்கும்னு நமக்கு ஒரு நாள் எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ படுறோம், அதே வலி தான், அதே கஷ்டம்தான். ஆனால் உண்மையாக பேசுகிறதும் நம்ம வந்து மேகசின்ஸில் பார்க்குறதும் தான் பார்க்குறோமே தவிர ப்ராக்டிக்கலி ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப்னு நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கே போனாலும் அங்கே இங்கேன்னு இழுத்து அடித்து தான் விடுறாங்களே தவிர இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹியூமன் இதில் வந்து அவங்க நிறைய ட்ரீட் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் நம்ம ஊர்களெலாம் மாறணும். இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மென்டலி ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னா அவங்களுக்கு தனி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தனி கவுண்டர் எல்லா இடத்துலையும் வச்சு என்ன பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் அந்தளவுக்கு இல்லை. பேசுகிறாங்க ஆனால் எதுவுமே இல்லை. ஈவன் ஒரு டாய்லெட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ரெஸ்ட் ரூம் போனால் பக்கத்தில் அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும், நார்மலாக உள்ளவங்கெல்லாம் அங்கே போய் இவங்க யூஸ் பண்ணாத முடியாத அளவில் அழுக்கு பண்ணி தான் போடுறாங்க. ஸோ ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு மீட்டிங்க்கோ ஒரு இதுக்கோ கான்ஃபரன்ஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போனால் இந்த குழந்தைங்களால ஈவன் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட ப்ராப்பராக போக முடியல. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மாறும்போது மட்டும்தான் இந்த குழந்தைங்கள வெளி உலகத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும். வெளி உலகத்தில் அவங்க வந்து ஈக்குவலாக என்றைக்கு ட்ரீட் பண்ணப்படுறாங்களோ அன்றைக்கி தான் இவங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி கம்பைனாக இருக்கதோ மென்டலி சேலஞ்ச் குழந்தையோ தனியாக இயங்கவே முடியாது. அதை நிறைய பேர் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ப்ராப்ளம் சால்விங் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு ரோட் கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சொல்யூஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு கடைக்கு போய் ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்களுக்கு சேலஞ்ச். அதனால ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே நம்ம அப்படி கேர் கொடுத்து ஒவ்வொன்றும் பார்க்கும்போது எஸ்கார்ட்டோட தான் போக முடியும் நம்ம. அப்போ அந்த எஸ்கார்ட்டுக்கும் அந்த மனநிலைமை இருக்கணும். அவங்களையும் கம்யூனிட்டி ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம தனியாக ஒரு க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னா ஒரு அக்ரெசிவாக உள்ள ஒரு பையனை வச்சுட்டு எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய க்ரியேட் பண்ணி கொடுத்தா அவங்கள புரிஞ்சுக்கிட்டா. இப்போ ஜாபே நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம், பப்ளிக் வந்து அவங்கள ஏற்றுக்கணும். இவங்க வேலைக்கு வந்தால் நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னாங்கன்னா அது எங்களுக்கு ப்ராப்ளம் தான். அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நம்ம மைண்ட் வைஸ் அவங்களுக்கும் வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு கொஞ்சம் வழிகளை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ் உங்கள் ஜேர்னி இருக்குது. இப்போ அடுத்தது நீங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த பசங்களுக்காக? ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் வந்து எங்ககிட்டே இருக்க பசங்களை நாங்கள் நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தனியாக கொஞ்சம் அவங்களால ஒரு 75% இயங்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ் கம்பெனி அந்த சைடில் வந்து ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஜாபுக்காக ட்ரைனிங் அப்படின்னா அந்த லெவலில் உள்ளவனுக்கு அது கொடுக்கலாம். ஆனால் சில காரியங்கள் நாங்கள் என்ன யோசிச்சிருக்கோன்னா இந்த ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா மேரேஜுக்கெல்லாம். ஸோ இந்த பிள்ளைங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸே இப்போ கேண்டில் மேக் பண்ணுறாங்க, பென் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, இந்த கார்லண்ட்ஸ் பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸில் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம இவங்களை செய்ய வைக்கிறதுக்கு இந்த ரிட்டன் கிஃப்ட்டு பல்கில் எடுக்கிறவங்க கிட்ட இந்த குழந்தைங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலான்றது என்னோட ஒரு பெரிய இது. அப்போ இவங்க ரெகுலர் தானே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கொடுக்குற ஆர்டரை அவங்க டைமுக்கு நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிரியேட் பண்ணுற மாதிரி.
கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆசை எனக்கு. கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு உங்கள் ஜேர்னி. நிறைய பேரண்ட்ஸ்க்கும் சரி இல்லைனா வந்து ஒரு பொதுமக்களுக்கே ரொம்பவே வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். இனிமேல் நம்ம அது மாதிரி திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் பேசியிருந்தீங்க மேம். தேங்க்யூ ஃபார் கமிங் டு மை ஷோ மேம். தேங்க்யூ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். Max Hair Clinic, India's leading hair regrowth experts.